warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. இந்த சவுண்ட் ஜாஸ்தி. எல்லாம் இல்ல அல்லாஹ் நடிகார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய புனிதமிக்க மாதமாம் ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ரமலானினுடைய முதல் நாள் தற்பொழுது இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கக்கூடிய இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்ற பேராவலோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்துல திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அது இறக்கி அருளப்பட்ட பின்னணிகளும் அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு உண்டான விளக்கங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள், அது இறக்கி அருளப்பட்ட பின்னணியின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை நாம் இந்த ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அலசுவதன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு ஒரு விளக்கத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக இன்றைய தினம் நாம் நம்ம இந்த ரமலான் மாதத்துல நாம செய்ய வேண்டிய நல்லறங்கள், இன்னும் இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி பயனுள்ளதாக கழிக்க வேண்டும், இந்த ரமலான் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை குறித்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஏன்னா அந்த ரமலான் என்பது நமக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. எத்தனையோ பேர் கடந்த வருடம் உயிரோடு இருந்தவர்கள் இந்த வருஷம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். கடந்த வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடம் முழுமையா இருப்போமான்றது தெரியல. அதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கையில நம்முடைய ஆன்மாக்கள் இருக்கின்றது. எல்லாம் நாடுனா அப்படி தூக்கிடுவான். அம்மா காணலி நப்சின் தமுத்த இல்லாது இதுனில்லா கிதாபம் முஅஜ்ஜலா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது எந்த ஒரு ஆன்மாவும் என்னுடைய அனுமதி இல்லாம மரணிக்கிறது கிடையாது, அதற்கென்று ஒரு தவணையை நான் விதித்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மரணம் என்பது எந்த நேரத்திலையும் நமக்கு வரலாம். அப்ப அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி கொண்டால் நாம இறைவனிடத்துல அவனுடைய அந்த தண்டனையை விட்டு நாம் நம்மை தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை நம்ம வீணடித்து விடுவோமேயானால் மறுமையில மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். இதை நம்ம கவனத்துல வச்சு இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள், மாபெரும் கிருபை என்பதை நாம் முதல்ல விளங்க வேண்டும். ஏன்னா இந்த ரமலான் மாதத்தை எவர் ஒருவர் அடைந்து இந்த ரமலான் மாதத்துல அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இந்த ரமலான் மாதத்தை அவர் கழித்து விடுவாரே ஆனால் ரஹிம அன்புரஜுலின், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமா போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க. அதாவது இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் வாயிலாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நாம இந்த மாதத்தை கழிப்போமே ஆனால் நம்ம நாசமா போய்விடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த ரமலான் மாதத்தை பாவ மன்னிப்பிற்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். அதே மாதிரி ரமலான் மாதத்துல அல்லாஹ் நம்மிடத்துல இருந்து இந்த நோன்பின் வாயிலாக எதை நமக்கு எதிர்பார்க்கின்றான், என்ன கடமையாக்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிதாப் குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே,
குத்திப அலைக்கும் சியாம், உங்களுக்கு நம்ம நோன்பை கடமையாக்கிறோம். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக? லஅல்லக்கும் தத்தக்கூன், இதன் மூலம் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான். அப்ப இறை அச்சத்தை தான் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றான். இந்த நோன்பின் வாயிலாக நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, நரகத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறினாதான் இது நமக்கு பயனுள்ள நோன்பாக இருக்கும். அப்படி இல்லை, பல பேரும் பார்த்தீங்கன்னா ரமலானை எப்படி அடைகின்றார்கள்? ரமலான் வந்தால் இரவெல்லாம் நல்லா ஆட்டம் போடலாம், இரவெல்லாம் தூங்காம முழிச்சிருக்கலாம், சகர் செஞ்சுட்டு தூங்குறதோட அதுக்கப்புறம் 5 மணிக்கு எந்திரிச்சு நோன்பை திறந்துட்டு மறுபடியும் தின்றுட்டு தூங்கலாம் என்பது போன்ற பல பேருடைய எண்ணங்கள் இருக்கின்றது. பல பகுதிகளில் பாருங்க, இரவெல்லாம் விடிய விடிய கேரம் போர்டு விளையாடுகின்றார்கள், கேமு, செல்போன்ல கேம் விளையாடுறது, இதுக்கே ஒரு கும்பல் சுத்துது. அவர்கள் எல்லாம் எதற்காக இந்த ரமலானை அடைந்தார்கள் என்பது தெரியவில்லை. ரமலான் மாதத்துல அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. மன் காம ரமலான ஈமானும் இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் ஒருவர் ரமலான் மாதத்தினுடைய இரவுல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகின்றாரோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், அவருடைய முன் சென்ற சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார். ரமலான் மாதத்துல இரவுல நின்று வணங்குற அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. ஆனா இங்க இரவுகள் எப்படி கழியுது யோசனை பண்ணி பாருங்க. இது போன்ற அந்த கேளிக்கைகளையும் வண்டி எடுத்துக்கிட்டு சுத்துறது, தெரு தெருவா சுத்துறது, கரெக்டா சகர் நேரம் வரையும் சுத்துவார்கள், விளையாடுவார்கள், கேரம் போர்டு விளையாடுவார்கள், கிரிக்கெட் இதுக்குன்னே கும்பல்கள் இளைஞர்களை பார்த்தா அந்த மாதிரி இரவை பகலாக்குகின்றார்கள். கரெக்டா சகரு செஞ்சுட்டு சுபு கூட தொழுவாம படுத்துவீங்க. எதுக்கு? அப்ப நம்ம நோன்பு வைக்கிறதுடைய தாத்பரியம் எதற்காக? நம்ம நோன்பு அல்ல நமக்கு கடமையாக்கணும், இறையச்சத்துக்காக தானே கடமையாக்கணும். அல்லாஹ்வுடைய பய உணர்வே வராம நான் ஐவேளை தொழுகையை தொழுவாம சுபு தொழுகாம நான் தூங்கினேன்னா அப்ப ரமலான் மாதத்துல ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்பையும் ஷைத்தான் என் தலையில ஏறி ஆடிக்கொண்டிருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு, எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக அவர்கள் இருக்கின்றார்கள், சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான ஈமானும் வைஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் ஒருவர் ரமலான் மாதத்துல நன்மையை எதிர்பார்த்தவராக இறை நம்பிக்கையோடு ரமலானில் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்ப நோன்பு வைப்பதும் இரவுல நின்று வணங்குவதும் நமக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு, அருள். அது இதை நம்ம விளங்கணும். முதல்ல நம்மள பெருவாரியானவர்கள் அப்படி விளங்குறது கிடையாது. இதனுடைய மகத்துவத்தை விளங்காதனுடைய வெளிப்பாடு எத்தனையோ ரமலான் நம்மை கடந்து விடுகின்றது, நம்ம அப்படியே தான் இருக்கிறோம், எந்த மாற்றம் நமக்கு வரல. அப்படின்னா அப்ப இந்த ரமலான் வாயிலாக அல்லாஹ் எதை நமக்கு விதியாக்கினானோ, எந்த இறையச்சம் அதிகமாக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கினானோ அந்த இறையச்சம் எனக்கு அதிகமாக அந்த நோன்பினால என்ன பலன் யோசனை பண்ணி பாருங்க. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கின்றதா? நான் வைக்கக்கூடிய நோன்பு என்பது என்னுடைய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் வேஸ்ட். அந்த நோன்பை பிடித்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா ரசூல் சொன்னாங்க, யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார். வெறும் பட்டினி கிடந்து பிரயோஜனம். பட்டினி அதாவது அல்லாஹ்வுக்காக உணவையும் பானத்தையும் ஒருவன் தியாகம் பண்ணுகின்றான் என்றால் சாதாரண தியாகம் இல்லை. அந்த தியாகம் எப்ப பயன் தரும், பலன் பெறும், அது நமக்கு நன்மையை பெற்று தரும் என்றால் இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல வரணும். அப்படி இல்லாம நான் பட்டினியா கிடந்தேன்னா பிரயோஜனம் இல்லையே. அப்ப நாம அந்த அடிப்படையை கவனத்தில் கொள்கின்றோமா? பலரும் இப்பயே பல முடிவுகளோட வந்திருப்பாங்க. இப்ப தொழுகை வந்திருக்கிறோம், முதல் நாள் தொழுகை ஒரு மாசம் மட்டும் நம்ம என்ன செய்வோம்? டிவிக்கு மூடு விழா, டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், சினிமா படம் பார்க்க மாட்டேன், சினிமா பாடல்கள் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் பாரு என்னை எப்படி வேற ஆளா நீ பார்ப்ப. அப்படி உள்ள ஆட்களாக நம்ம வந்தோன்னு வைங்களேன், உள்ளத்துல உள்ளது அல்லாஹ் அறிவானா இல்லையா? நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது
நம்ம எதற்காக இந்த செயலை செய்கின்றோம் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு அலீமும் பிஸாத்தி ஸுதூர், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதே அவன் அறிவான். நீங்க வெளிப்படையா கத்தி பேசுறான் சரி, உள்ளத்தை நினைச்சாலும் எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான்றான் அல்லாஹ். நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்றது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? வலக்கத் ஹலக்கனல் இன்சான் வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனை நாம் தான் படைத்தோம், அவனுடைய உள்ளம் அவனோடு என்ன பேசுகின்றது என்பதையும் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவனுடைய பிடரின் நரம்பை விட நான் மிக அருகாமையில் இருக்கிறேன் அல்லாஹ். அவனுக்கு தெரியாதா நான் எதுக்கு நோன்பு வைக்கிறேன்னு? தெரியுமா தெரியாதா? பல பேரு நோன்பு வச்சுக்கிட்டு சினிமா பார்ப்பாங்க. அம்மாக்காரவங்க திட்டுவாங்க, டே 20 நாள் தான்டா இருக்கு, 15 நாள் பொறுத்துக்கிற மாட்டியா, 10 நாள் தான்டா இருக்கு. அப்புறம் 10 நாள் கழிச்சு என்ன வேணா செய்யன்னு அர்த்தம் அதுக்கு, விளங்குதா? ஒரு 10 நாள், ஒரு மாசம் பொறுக்க மாட்டீங்களா? ஒரு மாசம் டிவியை பார்க்காம சினிமா பார்க்காம இருக்க மாட்டீங்களா? ஒரு மாசம் நீங்க பொய் பேசாம இருக்க மாட்டீங்களா? அப்பனா என்ன அர்த்தம்? இது என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப ஒரு மாசம் மட்டும் இரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் செய்யி அப்படின்னு அர்த்தமாவதா இல்லையா? அதுக்காக அல்லாஹ் கடமையாக்கலாம் நோன்ப. அப்ப நம்ம நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம இரவுல நின்று வணங்க வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தோடு வந்திருக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுது தூய்மை அடையும் தெரியுமா? நம்ம ரமலானுக்கு அப்புறம் இறைச்சத்தோடு இருக்கணும். இப்ப சுபு தொழுகாம தூங்கிட்டு போங்க. ரமலானுடைய மாதத்துல தஹஜ்ஜத்துடைய நேரத்துல முழிப்பு வரும், சாப்பிட்டு ஆகணும், வேற வழி இல்லை, எந்திரிச்சு ஆகணும். எந்திரிக்காட்டினா நம்ம சோறு திங்காம நம்ம வைக்க முடியாது, நோன்பு வைக்கிற சிரமமாயிரும். நமக்கே தெரியுது, எப்படிப்பட்ட தூக்கசாலிகளாக இருந்தாலும் எந்திரிச்சிருவாங்க, சாப்பிடாமணும்ல, வேற வழி இல்லை. அல்ல அந்த வாய்ப்பை வழங்குறானே, அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தொழக்கூடிய தொழுகைக்குண்டான அந்த ஒரு சிறப்பையும் மாண்பையும் விளங்கி வைத்து அந்த நேரத்தை நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்டு இறைவனை நெருங்குகின்றோம் என்றால் அதுக்கப்புறம் சுபுவுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும். அதுக்குதான் நோன்பு. நம்ம என்ன நினைக்கிறோம், சடங்கு மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா விளங்கிருங்க. நோன்பு என்பது மற்ற மதங்கள்ல சடங்கு செய்வாங்கல்ல, ஒரு மாதம் மட்டும் இந்த வேலையை செஞ்சா போதுமானது, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கா நோன்பை கடமையாக்கலாம்? கிடையாது, அதுக்கு கடமையாக்கல. நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் ஏற்பட வேண்டும். தக்வா என்ற அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களா இல்லையா? ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மானவா, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவா ஒரு மாதம் இந்த நோன்பை நான் உனக்காக நோன்பு நோற்று, உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக நோன்பிருந்து, உன்னுடைய பயத்தை என்னுடைய உள்ளத்துல வரவழைப்பதற்காக இறையச்சத்தோடு நான் நோன்பிருந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இறைவா, அதுக்கப்புறம் நான் என்னுடைய நல்லறங்களை இன்னும் தொடர வேண்டும் இறைவா, என்னுடைய உள்ளத்துல இறையச்சம் அதிகமாக வேண்டும் இறைவா, என்னுடைய பாவத்தெல்லாம் இறைவா நீ மன்னிச்சிரு, பாவமற்றவனா என்னை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எனக்கு நல்ல ஒரு மன்னிப்பை வழங்கி நல்ல ஒரு வாழ்வு, மறுமை வாழ்வுல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு நாம உல தூய்மையோடு அல்லாஹ்விடத்துல சரணடைந்து இந்த மாதத்தை நாம அடைந்திருப்போமே. ஆனால் படைச்சவனுக்கு தெரியும், ஏன் என்னுடைய அடியான் என்ன நோக்கி ஓடி வர்றான், அவனை நான் விரட்டி விட்டுற மாட்டேன், அவனை நான் விரட்டிட மாட்டேன், அவனுக்கு நான் அருள் புரிவேன் என்று அல்லாஹ் நம்மளை அரவணைப்பான். அப்படி இல்லை, என்ன ஏதோ ஒரு மாசம் நோன்பு வைக்க சொல்றாங்க, வேற வழி இல்லை. இப்ப நோன்பு வைக்காம ரோட்ல தெரிஞ்சோம்னா 4 பேர் கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நோன்பு வைக்கிற ஆள் இருக்கு, மறுக்க முடியுமா? அப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு மாசத்தை கடத்துறது எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா? நோம்பான்னு வேற கேட்டு தொலைகிறாங்க, வேற வழி இல்லாம நோம்புன்னு சொல்லி தொலைகிறது. வைக்கி நோம்பு அப்படின்னு வச்சோம்னா அதுக்கு நன்மை கிடைக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு எப்படி அல்லாஹ் கூலியை கொடுப்பான்? இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மானவா, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல கூலியை பெற வேண்டும் என்று நோன்பு இருந்தோம் என்றால் அந்த கூலி கிடைக்கும். அப்படி இல்லையா, என்னைய நானே கட்டுப்படுது. இங்க பாரு, நான் நோன்பு வச்சிருக்கிறதுனால மனுஷனா இருக்கிறேன் பேர் சொல்லுவாங்க. அப்பனா நான் ஆக்சுவலா மிருகம் தான். இப்ப இந்த நோன்பு துறக்கிற வரைக்கும் மனுஷனா இருப்பேன், இஃப்தாருக்கு அப்புறம் பாரு அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அப்ப இறைவனுடைய பயம் எல்லாம் போச்சே.
நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய அதே ரப்பு தானே நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் இருக்கிறான். நோன்புல நம்மை கண்காணிக்கக்கூடிய அதே ரப்பு தானே நோன்பு திறந்த பிறகும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். பல பேர் சிகரெட்டு பிடிக்கக்கூடியவர்களாக புகை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆளை காணோம், தலைமறைவாகி விடுகின்றார்கள். என்னன்னா பள்ளிவாசல் கக்கூசுறது போக வருது. எவ்வளவு பெரிய பின்னடைவு தெரியுமா அதெல்லாம். அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம காதுபடும் பல பேருடைய பேச்சை கேட்டுருக்கோம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 சிகரெட் வாங்குறது. எதுக்கு? சஹருக்கு ஒண்ணு இஃப்தாருக்கு ஒண்ணு. படுவாங்களா சஹருக்கு? நீங்க சிகரெட் வாங்குற அளவுக்கு நிலவு. ஏன்னா அந்த டயத்துல போய் கடையை தேடிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி முன்னாடியே எல்லாத்தையும் தயார்படுத்தி வைக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடு இருந்தால், நாம நம்முடைய செயல்பாடு என்பது இறையச்சத்திற்கு உகந்ததாக, இறையச்சத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது வேற வழி இல்லாம நான் செய்யறேன்னு செஞ்சேன்னா பிரயோஜனம், அதனால் நன்மை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நோன்பு இறைவனிடத்துல கேள்வியாகும். அல்ல கேள்வி கேட்பான், ஏன் இந்த மாதிரி நான் உல தூய்மையோடு தான் வைக்க சொன்னேன், நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச என்று அல்லா கேள்வி கேட்டு நம்ம என்னங்க பதில் சொல்ல போறோம் சொல்லுங்க. அப்ப நம்முடைய நோன்பு என்பது உல தூய்மையோடு இந்த மாதத்தை நம்ம பாவம் மன்னிக்கக்கூடிய மாதமாக அல்ல ஆக்கிவிட்டான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு ரமலான் இன்னொரு ரமலான், 2 ரமலானுக்கு இடையில இருக்கக்கூடிய பாவங்களுக்கு அந்த ரமலான் பரிகாரமாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் வணங்குறான். லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்கணும்னா நம்முடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வணங்குகின்றான். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு வைக்கின்றாரோ, ஒரே ஒரு நோன்பு வைக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜஹு அனின்னார், அல்லாஹ் அவரை நரக நெருப்பினுடைய அந்த வேதனையில் இருந்து அல்லாஹ் அவருடைய முகத்தை திருப்பி விடுகின்றான். 70 ஹரீஃபா, 70 ஆண்டு காலம் ஒருவர் பிரயாணம் செஞ்சு போனா எவ்வளவு தூரம் போவாரோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நோன்பு வச்சா அல்லாஹ் நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டு காலம் பிரயாணம் செய்து 70 வருஷம் ஒருவர் பிரயாணம் செய்து எவ்வளவு தூரம் போவார் யோசனை பண்ணி பாருங்க. புதூர்ல இருந்து கிளம்பிட்டவங்க இப்படியே போயிட்டே இருக்கோம். 1 நாள் போறோம், 2 நாள் போறோம், அப்படியே 1 வருஷம் போறோம் தூரம், 10 வருஷம், 15 வருஷம், இப்படியே 70 வருஷம் போயிட்டோம். எவ்வளவு தூரம் போயிருப்போம். அந்த தூரத்துக்கு ஒரு நோன்புக்கு எல்லாம் நரகத்திலிருந்து நம்மளை தள்ளி வச்சுருவாங்க. அப்போனா இந்த நோன்பின் மூலமா எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அருளை நமக்கு கொடுக்க நாடுறான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 30 நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் நம்ம செய்யறதெல்லாம் செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் கெட்ட எண்ணமா இல்லையா? இதுதான் உல தூய்மையா? இறைவனிடத்துல நன்மையை பெறக்கூடியதற்கு உண்டான வழியா? அப்ப இந்த மாதிரியான எண்ணத்தோடு நம்ம ரமலானை அணுகக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் என்பது நம்மிடத்துல உள்ள தீய பழக்கங்களை வேறறுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில நல்லறங்களை நாம மெருகேற்றுவதற்காக, சுபு தொழுதாம 5 துணையில பொறுப்போக்கா இருந்திருக்கலாம், எல்லாம் சரி செய்ய வேண்டும். இதுல முடிவெடுக்கணும். ரமலான்ல மட்டுமல்ல, ரமலானை தொடர்ந்து ஆயுள் வரைக்கும் என்னுடைய இறைவனுக்கு அடிபணிந்தவனாக நான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற உறுதி எடுக்க வேண்டும். இது இன்னைக்கு மட்டும் பத்தாது, இந்த மாதம் மட்டும் பத்தாது. திருமறை குர்ஆனை ஓத தெரியாத எத்தனை பேர் இருக்கின்றோம் யோசனை பண்ணி பாரு. திருமறை குர்ஆனை வாசிக்கமா சரளமா வாசிக்க தெரியுதா நமக்கு? நம்மள ஒவ்வொருவருக்கும் எத்தனை வயது? 25, 30, 50 வருஷம் வாழ்ந்துட்டோம், 60 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாமை வாசிக்க தெரியல. எவ்வளவு பெரிய பின்னடைவு. இந்த மாதத்தை அதற்கு பயனுள்ளதாக நான் ஆக்குவேன். திருமறை குர்ஆனை நான் இந்த மாதத்துல எப்படியா ஒரு முயற்சி எடுத்து ஓத முயற்சிக்கிறேன். உளப்பூர்வமா அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழி இலகுவாக்குவான். இந்த மாதத்தில் அதிகமா தான தர்மங்களை கொடுத்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். என்னுடைய ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும். அப்படி இல்லாம நம்முடைய நோக்கமே நயவஞ்சகத்தனத்தோடு நம்ம அந்த நோன்பை அணுகுவோமே ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரியான எண்ணம் நம்முடைய அமல்களை நாசமாக்கிவிடும். அவன் நம்ம கூடுதல் கவனத்தோடு இந்த விஷயத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹன்லலா என்ற ஒரு நபி தோழர், அவர் வஹியை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. வஹி இறங்கினோடனே அதை எழுதக்கூடியதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் நியமிச்சிருந்தாங்க. அவ்வளவு முக்கியமான நபி தோழர்கள் ஒருத்தவர் தான் யாரு? ஹன்லலா என்ற நபி தோழர்.
அவரு திடீர்னு தெருவில் நடந்து வரும் பொழுது நாஃபக ஹன்லலா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹன்லலா நயவஞ்சான ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். என்ன, ஏன்னா இவ்வளவு முக்கியமான நபரா இருந்திருக்காரு, நபித்தோழரா இருந்திருக்காரு. திடீர்னு வந்து நான் நயவஞ்சா முனாஃபிகா மாறிட்டேன்னா எப்படி இருக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு பாக்குறாங்க, என்னப்பா ஏன் ஹன்லலா நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி சொல்ற, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு. இல்ல நான் முனாஃபிக் ஆயிட்டேன். ஏன்பா அப்படி சொல்ற? இல்ல அவர் விளக்கம் சொல்றாரு. நான் ஏன் நயவஞ்சன் ஆயிட்டேன்னு சொல்றேன் தெரியுமான்னு விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் ஊட்டுகின்றார்கள், நரகத்தை பற்றி எச்சரிக்கை பண்றாங்க. சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் ஊட்டும் போது சொர்க்கத்தை கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவு ஆர்வமா இருக்கு. நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்யும் பொழுது நரகத்தை கண்ணால பாக்குற மாதிரி பயம் இருக்கு, அவ்வளவு பயமாகுது. நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது அவ்வளவு இறையச்சம் நமக்கு அதிகமாகும். இப்படி இருக்குமா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு வெளியே வரோம். வெளியே வந்தா வியாபாரம் செய்யறோம், வீட்டுல மனைவி மக்களோட விளையாட ஆரம்பிச்சிடுறோம். இப்படி வந்து நம்ம விளையாட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தப்ப அந்த உள்ள இறையச்சம் இருக்குல்ல இல்லாம போயிடும். நல்லா ஓடுறோம், சிரிக்கிறோம், விளையாடுறோம், வியாபாரம் பார்க்கிறோம், காசம்பாயின்னு நினைக்கிறோம். இது நயவஞ்சகத்தனமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தோடையே இருக்கணும். அதுதான் என்கிட்ட இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, இது நான் நயவஞ்சன் ஆகிட்டேன்னு அவதான் சொல்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணலா நானும் அப்படித்தான், நானும் நயவஞ்சன், எனக்கு அதே நிலைமை தான் அப்படின்னு. சரி இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே நம்ம விளக்கம் எப்போ கூட்டிட்டு போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போறாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, ஒரு அற்புதமான செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இதே மாதிரி நாஃபக ஹன்லலான்னா அல்லாஹ்வுடைய தூதர், ஏன்பா என்னப்பா திடீர்னு வந்து நயவஞ்சன் ஆயிட்டு ஏன் இப்படி சொல்ற? யார் ரசூலல்லாஹ் விளக்குறாரு. யார் ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்கின்றோம், நீங்கள் வந்து சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் ஊட்டுகின்றீர்கள், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றீர்கள். சொர்க்கத்தை கண்கூடாக பார்ப்பதை போல, நரகத்தை கண்கூடாக பார்ப்பதை போல நாங்கள் உணர்கின்றோம். எங்களுக்கு இறைவனுடைய அச்சம் அதிகமாகுது. அதே நேரத்தில் உங்களை விட்டு நாங்கள் சென்றால் வியாபாரத்தில் ஈடுபட்டு விடுகின்றோம், மனைவி மக்களிடத்துல கொஞ்சம் விளையாட ஆரம்பித்து விடுகின்றோம். அந்த நிலை அப்படியே மாறிடுதே, நயவஞ்சகத்தனம் தானே யாரும் சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா இது, எந்த நேரமும் அப்படியே இருந்தீங்கன்னா வானவர்கள் ஆயிருந்தீங்க. அப்புறம் வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கி வந்து உங்களுக்கு முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க நம்ம ஜாதி பாவீங்க எல்லாம் அப்படி அப்படின்னு முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் இப்படி இருக்கும், கொஞ்ச நேரம். இறை நம்பிக்கை என்பது கூடும் குறை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யதார்த்தத்தை விளக்குனாங்கன்னு பாருங்க. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அந்த நாஃபக ஹன்லலான்னு சொன்னார்ல, ஹன்லலா வந்து நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொன்னார்ல, எதுக்கு சொன்னாரு? முனாஃபிக் தானே ஏதாவது பண்ணாரா? எதுவும் பண்ணல. வியாபாரம் பார்த்திருக்காரு ஹலாலான அடிப்படை, மனைவி மக்களோடு சந்தோஷமா இருந்திருக்காரு, பிள்ளைங்களோட கொஞ்சம் விளையாண்டுருக்காரு. இதையே பாரதூரமான விஷயமா நினைச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம நினைக்கிறோம். எப்பயுமே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொர்க்கத்தை நரகத்தை பற்றி சொல்லும்போது பயத்துல அழுதோம்ல, இங்க அழுவ மாட்டோமே, நயவஞ்சகத்தனமா இருக்கே நம்ம அப்படி நினைச்சிருக்கான். அப்படி நினைச்சதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் இப்படி இருப்பீங்க, அப்புறம் இப்படி இருப்பீங்க. அப்ப ஈமான் என்பது ஏறி இறங்கி இந்த மாதிரி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனா நம்ம நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இறையச்ச அடிப்படையில சில செயல்பாடு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதுக்கடுத்து பார்த்தா உண்மையிலே நயவஞ்சர்களாக மாறிடும். போய் சினிமா படத்தை பார்க்கறது, ஹராமான வேலையை செய்யறது, மார்க்கத்துக்கு முரணான எல்லா பலா முசிபத்தையும் கழுவி குடிக்கிறது, எல்லா வேலையும் செய்யணுமா? அப்ப உண்மையிலே நாம இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, இறையச்சவாதிகளாக இந்த நோன்பின் மூலமாக படிப்பினை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நோன்பின் வாயிலாக எத்தகைய இறையச்சத்தை பெற்றோமோ அந்த இறையச்சம் நம்முடைய மற்ற செயல்பாடுகளையும் மிளிர வேண்டும். அப்படி மிளிரல அப்படின்னா உண்மையிலே நம்ம நயவஞ்சகர்கள் ஆகிட்டோம்னு அர்த்தம். நான் வந்து நோன்பு வைக்கும் போது பொய் பேச மாட்டேன், நோன்பு வைக்கும் போது புறம் பேச மாட்டேன். ஏதாவது போன் வருது, என்ன பக்கத்து வீட்டு பாத்திமாவை பத்தி தெரியுமா அப்படின்னு, அம்மா இருமா நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் நோன்பு திறந்தோடனே அடிக்கிறேன், உனக்கு முடிஞ்சு போச்சு அதோட. அப்பனா பிளானிங், புரணி பேசுறத உட்காந்து பிளான் பண்ணி நோன்பு வச்சுட்டு இந்த பேச்செல்லாம் பேசாது. அதுக்கு தானே நைட்டு போன் பண்ணேன்னு சொன்னேன். நைட்டு போன போட்டு அதுக்கப்புறம் கழுவி குடிச்சா வேஸ்ட். இப்ப அப்போ நோன்பு வைக்கும் போது உற்று நோக்கக்கூடிய அதே ரப்பு தானே நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் உற்று நோக்குறான், நம்மளை கண்காணிக்கிறான்.
இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, உங்களுடைய ரப்பு உங்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த நேரத்தில் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றானா இல்லையா என்ற அந்த பயம் பல பேரு அந்த பயம் உணர்வு வர மாட்டேங்குது. பல பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் பகல்ல நோன்பு டயத்துல நம்ம நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் கடையை திறக்கும், முன்னாடி நம்ம கடையை திறக்கிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு விவாதத்துல மூழ்கிட்டீங்களாப்பா, என்ன மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ஜி பொய் பேச வேண்டியது இருக்கு ஜி, வியாபாரத்துல அநியாயத்துக்கு பொய் சொல்ல வேண்டியது இருக்கு, ஒரு பொருளை விற்கிறதா பொய் சொல்லி தான் விற்க வேண்டியது இருக்கு, நோன்பு வச்சுக்கிட்டு விற்க முடியாது பாத்தீங்களா. அதனால நோன்பு திறந்துட்டு என்ன வேணாலும் பொய் பேசி விற்கலாம்னு மனசுல நினைத்து இருப்பாரு. ஆனால் நோம்பினுடைய நோக்கம் வீணா போச்சே, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய அருளாக இந்த மாதத்தை வழங்கி இருக்கின்றான் என்றால், இந்த ஒரு பிளான்ல யாராவது இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருக்கு. நம்ம நோன்புக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், எல்லா பல அம்சங்களையும் நோன்பு வரைக்கும் கொஞ்சம் அடக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம நினைச்சிருந்தோம்னா தவறான எண்ணம், அந்த மாதிரியான எண்ணங்களை களைந்து உள தூய்மையோடு இந்த மாதத்தை அடைவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலிருந்து திருமறை குர்ஆன் வசனங்களும் அது அருளப்பட்ட பின்னணிகளும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற அந்த தலைப்பு தொடர் உரை நிகழ்த்த இருக்கின்றோம். இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா முதல் நாள் சில அறிவிப்புகள்லாம் இருந்ததுனால 9:50 ஆயிடுச்சு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 9:40க்கு கரெக்டா எல்லாம் முடிஞ்சிடும். 9:40க்கு பயான் உட்பட அனைத்துமே 8 மணிக்கு கரெக்டா இஷாவுடைய தொலை வச்சிருக்கிறாங்க. 8:15க்கு இரவு தொலை ஆரம்பமாகும். அதை தொடர்ந்து உரை எல்லாமே சேர்த்து 9:40க்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவடைந்து விடும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாய் தேவான சொல்லிடுறீங்களா?